நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் டயட்டில் மேம் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சுகர் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வயிற்று புண்ணு இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க முக்கியமாக சிறுநீரகம். ஸோ கிட்னி டிசீஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த டவுட் சமீபமாக சில வருடங்களாக ஒதுக்கி வச்சிட்டோம். தேங்காய் அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே உடலுக்கு வந்து கெட்டதுங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் இது இன்க்ரீஸ் பண்ணுது. வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்ப இதுதான் காரணம் அப்படின்னா நம்ம தேங்காயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது. யாரெல்லாம் இதில் உணவில் சேர்த்துக்கலாம், யாரெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக இந்த தேங்காய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா ரொம்ப உண்மையிலே காலையில் தேங்காய் சாப்பிடலாமா, தேங்காய் பால் குடிக்கலாமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க இல்லையா, எல்லாருமே கேட்குற டவுட்டு. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, தேங்காய் சாப்பிட்லாமா, தேங்காய் சட்னியாக சாப்பிட்டுக்கலாமா, குழம்புலையோ நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்குறீங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் டயட்டில் மேம் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சுகர் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வயிற்று புண்ணு இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க முக்கியமாக சிறுநீரகம். ஸோ கிட்னி டிசீஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த டவுட் எல்லாருக்குமே வருது. இப்போ தேங்காய் நான் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ பொதுவாக தேங்காய் நம்ம சமீபமாக சில வருடங்களாக ஒதுக்கி வச்சிட்டோம். தேங்காய் அதிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே உடலுக்கு வந்து கெட்டதுங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் இது இன்க்ரீஸ் பண்ணுது. வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்ப இதுதான் காரணம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். தேங்காயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது. யாரெல்லாம் இதில் உணவில் சேர்த்துக்கலாம், யாரெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக இந்த தேங்காய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா ரொம்ப உன்னதமானது. ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம ஒரு பூஜை செய்கிறோம், ஒரு மங்கள காரியம் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தேங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ கண் திருஷ்டி இருக்கா, ஸோ உடனே எங்கேயாவது நம்ம வெளியில் எல்லாம் குடும்பமாக கிளம்புறோமோ ஒரு சிதற தேங்காய் வந்து உடைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வழக்கம் நம்ம தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு விஷயம் தான் இந்த தேங்காய் அப்படின்னு சொல்கிறது. உணவில் சமைத்து சாப்பிட்றதும் அவ்வளோ முக்கியமான விஷயங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் தேங்காயை பயன்படுத்தி தாங்க செய்கிறோம். சில மருந்துகளை வந்து பார்த்தோம்னா புடம் போடுறதுல நிறைய வகைகள் இருக்குது. அதை வந்து தேங்காய்க்கு உள்ள அந்த மருந்தை வச்சு நாங்கள் புடம் போடுவோம். அந்த அளவுக்கு தேங்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அந்த மருந்தில் சேர்ந்து அழகாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி நிறைய மருந்துகள் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். பட் ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில டவுட்டு, ஒரு பயம்னே சொல்லலாம். தேங்காய் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், ஐயோ தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா இது உடம்புக்கு நல்லது கிடையாது, கொலஸ்ட்ரால் வந்துடும், நான் ரொம்ப குண்டாயிடுவேன், இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் மிக தவறானது. ஸோ இந்த பதிவில் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி காலையில் தேங்காய் சாப்பிடலாமா, தேங்காய் பால் குடிக்கலாமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க இல்லையா, எல்லாருமே கேட்குற டவுட்டு. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, தேங்காய் சாப்பிட்லாமா, தேங்காய் சட்னியாக சாப்பிட்டுக்கலாமா, குழம்புலையோ நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்குறீங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது, தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேறு என்னங்க, கண்ணை மூடிட்டு இதை தேங்காயை பயன்படுத்தலாம். யார் எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 சின்ன பீஸ் அளவு தேங்காயை ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதை தேங்காய் பாலாகவோ இல்லை நீங்கள் உணவில் சேர்த்து கூட சமைத்து சாப்பிடலாம். கீரையோடு சேர்த்தோ இல்லை வெஜிடபிள்ஸோடு சேர்த்தோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு நீண்ட நாளாக அல்சர் இருக்குது,
அதாவது வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம். வேக்காடு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க, நெஞ்சு எல்லாம் எரியுது, கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகிடுச்சு, ஆசன வாய் பகுதியில் மோஷன் போனாலே எனக்கு எரிச்சல் இருக்குது, இதுதான் வந்து உடல் வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம். அதிகமான உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனை. இதிலிருந்து அந்த புண்களை ஆற்றுவதற்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. கண்ணை மூடிட்டு டெய்லி காலையில் ஒரு 100 ml தேங்காய் பால் ஏலக்காய் சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்களேன். எவ்வளவு நாட்பட்ட அல்சராக இருந்தாலும், வயிறு பகுதி வாய்ப்பகுதியில் புண்கள் இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் பால் பயன்படுது. சரிங்க, அதற்கு அடுத்தது குழந்தைகளுக்கு இது எப்படிங்க கொடுக்கலாம்? தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக, இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்காய் பால் சாதம் நீங்கள் செய்கிறது. ஸோ நமக்கு வந்து உடல் ரொம்ப மெலிஞ்சு இருக்குது, ரொம்ப நாளாக உடல் உஷ்ணம் இருக்குது, உடல் தேரவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்துக்கணும், ஒரு 5-6 பற்கள் பூண்டு சேர்த்து இதை நல்லா வேக வைத்து இதை சாப்பிடணும். அதாவது முக்கியமாக எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதமோ இல்லை தேங்காய் பால் கஞ்சியோ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நன்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு வாங்க, உடல் வந்து உங்களுக்கு நல்லாவே தேர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக, ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக நான் காரமான உணவு சாப்பிட்டுட்டேன், அவுட் சைட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்டேன், இதனாலேயும் எனக்கு எரிச்சல் இருக்குன்னா அதை குணமாக்குவதற்கும் தேங்காய் பயன்படுது. தேங்காய் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா, பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த தேங்காயை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் குடல் பகுதிக்கு ரொம்ப நல்லதுங்க. குடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு தேங்காய் பயன்படுது. ஸோ கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும், முக்கியமாக இந்த தேங்காய்னால பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் தான். ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் சரி, உங்களுடைய எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் சரி, தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ, தேங்காயை வந்து உணவில் சேர்த்தோ நீங்கள் சாப்பிடலாம். எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு இன்றைக்குமே என்ன பண்ணலான்னா, முருங்கை கீரை இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒரு 3-4 கைப்பிடி அளவு முருங்கை கீரையை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த முருங்கை கீரை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வேர்க்கடலை பொடி, நல்ல தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்து நல்லா நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அனிமியா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் இந்த மாதிரி அந்த வேர்க்கடலை, தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்த்து அந்த முருங்கை கீரையை சின்ன வெங்காயத்தோடு சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ தாராளமாக தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. உணவில் சேர்த்தோ இல்லை பச்சையாகவோ தேங்காய் துருவலாகவோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். குழந்தைகளுக்கும் இது கொடுங்க. சித்த மருத்துவத்திலும் நிறைய மருந்துகள் இதை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.